வணக்கம் நண்பர்களே. மெட்டாஸ் கைகோட் ரெக்ரூட்மெண்ட்காக எல்லாரும் தயாராகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அப்ளை ஆன்லைனும் ப்ராசஸும் தொடங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதே கூட சிலபஸ் என்ன, எப்படி படித்தா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே நம்மளால கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இந்திய காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்க போகுது. ஏன்னா 12th மேல மேக்சிமம் டிகிரி இன்ஜினியரிங் படிச்சவங்க யாருமே இதுக்கு வர முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா காம்படிஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நீங்க ஓரளவு கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே அது உயர் நீதிமன்றத்திலே, அது சென்னை உயர் நீதிமன்றம், அதோட பிரான்ச் மதுரை, அப்புறம் உயர் நீதிமன்ற அகாடமி சரிங்களா கோயம்புத்தூர்ல இருக்கு. இந்த 3 இடங்கள்ல நீங்க போஸ்டிங் வாங்கிடலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்னை பத்தி ஒரு பேசிக் ஐடியா தான் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. டிரைவிங் லைசன்ஸ் லைட் மோட்டார் வெஹிக்கிள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அடிஷனலா ஒரு 3 மார்க் தராங்க. நீங்க குக்கிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க ஒரு பேக்கரியில வேலை பார்த்துருக்கீங்க, இல்ல ஹோட்டல்ல வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எழுத்து தேர்வு பாத்தீங்கன்னா தமிழுக்கு 25 மதிப்பெண் சரிங்களா. தமிழுக்கு 25 மதிப்பெண், இல்ல மினிமம் 10 எடுக்கணும் சரிங்களா. ஓகேவா. அதே போல ஜிகேக்கு 40 மதிப்பெண், இதுக்கும் மினிமம் 10 எடுக்கணும் சரிங்களா. இது மினிமம் மார்க் தான். இந்த கட் ஆஃப் பாத்தீங்கன்னா இந்த 40க்கு எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்கன்னு பொறுத்து தான் நெக்ஸ்ட் லெவல் ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ போவீங்க சரிங்களா. ஸோ அப்போ இது தமிழ் மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பு மாதிரி இந்த மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்க 10க்கு மேல எடுத்தா போதும். இந்த 40க்கு எவ்வளவு எடுக்கிறீங்கன்னு பொறுத்துதான் அடுத்த கட்டமா நீங்க செய்முறை தேர்வுக்கு போவீங்க. ஓகே. இந்த செய்முறை தேர்வு முடிஞ்ச உடனே அடுத்து செயல்திறன் தேர்வு, அது பிராக்டிக்கல். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ 20, மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 100 மார்க்குக்கு வைக்கிறாங்க. ஓகேங்களா. ரிட்டன் எக்ஸாம் இந்த 40க்கு எவ்வளவு எடுக்கிறீங்கன்னா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் செயல்திறன் தேர்வு பிராக்டிக்கல், அப்புறம் இன்டர்வியூ 20, மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு கட் ஆஃப் வச்சு உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. அப்ப இந்த ஜிகே பாட்டுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும். தமிழுக்கு பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போட்டுட்டாங்க. 8ஆம் வகுப்பு தரேன்னா நீங்க 6, 7, 8 ஸ்கூல் புக் படிச்சா போதுமானதான். இந்த ஜிகே பாட்டுக்கு பாத்தீங்கன்னா 2021, 24 இந்த நடந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த நடப்பு நிகழ்வுகள் கணிதத்திறன் ஓகே, இதுல கொஸ்டின்ஸ் வரும். இந்த வீட்டு பராமரிப்பு, சுகாதாரம், உணவு தயாரிப்பு, பரிமாறுதல், அலுவலக பராமரிப்பு, சாதனங்கள், சாதன பறை, இதெல்லாம் சிலபஸ்ல சொல்லியிருக்காங்க. ஆனா கொஸ்டின் பாத்தீங்கன்னா 1-2 கொஸ்டின் தான் கேட்கறாங்க. நார்மலா காமன் ஜிகே சயின்ஸ்ல கேட்கறாங்க. சயின்ஸ்ல டிசீஸை பத்தி கேட்கறாங்க. சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா சயின்ஸ்லயே பாத்தீங்கன்னா உணவு கெட்டு போல என்ன மாதிரி இருக்குன்ட்டு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புல இருந்தா கொஸ்டின் வருது. போன வட்டம் நீங்க 2024 ஓஏ எழுதுனீங்கன்னா 4, 5 3ஆம் வகுப்புல இருந்து கூட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே 4, 3, 4, 5லயே கவர் ஆகுது. அப்புறம் 6, 7, 8 நீங்க எக்ஸ்ட்ரா படிச்சா போதும். நீங்க பாத்தீங்கன்னா 40க்கு 40 வாங்கலாம் சரிங்களா. 40க்கு 40 எல்லாரும் வாங்கலாம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஈஸியா தான் இருக்கும். ஸோ நம்ம போன வட்டமே இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நமக்கு கிளாஸஸ் எடுத்தோம். நம்ம யூடியூப்ல கடைசி நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன். 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு சேர்த்து அந்த ஒரு வீடியோ, லாஸ்ட் வீடியோல ஒரு 3/4 மணி நேரம் வீடியோல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா ஸோ இப்ப நீங்க தயாராகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணிருப்போம். அதே போல கிளாஸஸ் எடுப்போம், டெஸ்ட் வைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கேஜை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாவே இதெல்லாம் கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல வாட்ஸ்அப்புக்கு சாட் பண்ணி நீங்க வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம நீங்க எழுத்து தேர்வுக்கு மட்டும் கிடையாது, செயல்திறன் தேர்வு இன்டர்வியூ வரைக்குமே உங்களுக்கு எடிட் சப்போர்ட் வரும். விருப்பம் உள்ளவங்க இந்த டிஸ்பிளேல வாட்ஸ்அப் நீங்க சாட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லெவல்ல போறீங்க அப்படின்னா அது நீங்க டிரைவரா இருந்தீங்க, லைட் மோட்டார் வெஹிக்கிள், அது லைட் லைசன்ஸ் இருந்தாலே உங்களுக்கு 3 மார்க் தராங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கூடுதல் தகுதியா வச்சிருக்காங்க. ஸோ இதையும் நீங்க கருத்தில் கொண்டுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரோ டிரைவிங் இருந்தாங்க அவங்கன்னா ஆபீசர்ஸ் அவங்கள அப்ளை பண்ண சொல்லுங்க சரிங்களா. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு தேவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.